பரலோக பிதாவுக்கு என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவுக்கு துதியும் புகழும் ஆராதனையும் உண்டாவதாக. அகிலத்தை ஆளும் ஆவியான அந்த மகிமையின் தேவனுடைய சமாதானம் தேவ ஜனங்களை நிரப்பிக்கொள்வதாக. புதிய அபிஷேகத்தால் தேவன் நமது வாயை திறந்து இரவும் பகலுமாய் அவரை துதித்து 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 புது பலனடையும்படி நம்மை கர்த்தர் தொடுவாராக. 113ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கோடி கோடியான தேவ தூதுவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் அந்த ஒரே தேவனை பரலோகத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டே இருக்கிறார்களாம். நாம் ஆராதிக்கிற தேவன் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எரிகோ மதில்களை இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை சுற்றி வந்து துதித்து 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 அந்த எரிகோ மதில்கள் தானாய் விழும்படி செய்து எரிகோவின் வாசலை இஸ்ரவேலர்கள் பிடித்தார்கள். துதியினால் நாம் ஜெயம் அடைகிறோம். துதியினால் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். தேவனை எந்த நேரத்தில் நாம் துதிக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது மறையும் திசை வரைக்கும் உலகம் எங்கும், வானத்தின் கீழ் உலகம் எங்கும், எல்லா நாடுகளிலும் ஆண்டவராக இயேசுவின் நாமம் துதிக்கப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வீட்டாரும் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்க வேண்டும். துதி மகிமையான விடுதலை நமக்கு தரும். துதி அபிஷேகத்தை தரும். வீணான பேச்சுக்கள், கலகமான பேச்சுக்கள், பொய்யான பேச்சுக்கள், புரணி பேசும் பேச்சுக்கள், பிரிவினை உண்டாக்கும் பேச்சுக்கள், பொய் பேச்சுக்களை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியால் தொடப்பட்ட நாம் தேவனை எல்லா நேரத்திலும் துதிக்க வேண்டும். அப்பொழுது புதிய அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்படுவோம். அரசியல்வாதிகளை ஜனங்கள் துதிக்கிறார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை. பணக்காரர்களை ஜனங்கள் துதிக்கிறார்கள், அது கேவலமானது. சினிமா நடிகர்களை நடிகைகளை துதிக்கிறார்கள், அது மாயானது, கேடானது. ஆனால் தேவ ஜனங்களோ ஆண்டவராக இயேசுவை இரவும் பகலும் துதிக்கவும், பிதாவை துதிக்கவும், அற்புதங்களின் தேவனை துதிக்கவும், விடுதலையின் தேவனை துதிக்கவும், நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனை துதிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த துதி ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். துதியின் பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார். துதினாலே நாம் ஒரு புது பலனை பெற்றவர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரம்புவோமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது மறையும் திசை மட்டும் உலக நாடுகளெல்லாம் உம்மையே துதிக்க வேண்டும் என்று அந்த மாபெரும் ரட்சிப்பை, அபிஷேகத்தினுடைய பிரசன்னத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த துதியினாலே ஒவ்வொரு ஊழியர்களும், ஊழியக்காரிகளும், விசுவாசிகளும், பிள்ளைகளும், கணவனும் மனைவியும் புதுபலன் அடையும்படி, எரிகோ கோட்டைகளை உடைத்து தள்ளும்படி, தேவனை வாக்குத்தத்த நிலங்களை ஜனங்கள் துதியினால் பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதமான வாசல்களை துதியினால் கண்டடையும்படி கர்த்தர் அபிஷேகிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.